அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அடால்ஃப் ஹிட்லருடைய வாழ்க்கை வரலாற்றை பத்தி பார்க்க போறோம். அடால்ஃப் ஹிட்லருடைய வாழ்க்கையில அப்படி என்னதான் இருக்கு, ஏன் அவர் வாழ்க்கை வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கணும்? அவரை பத்தி தான் நம்மளுக்கு நிறையவே தெரியுமே. அவர் ஒரு ஜெர்மனி நாட்டை ஆண்டவர், ஒரு சர்வாதிகாரி, நிறைய பேரை சாகடிச்சிருக்காரு. அவரை பத்தி தெரிஞ்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் நம்ம போல ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு மனுஷன் தான். எப்படி சர்வாதிகாரி ஆனார், எப்படி அந்த ஜெர்மனி நாட்டுடைய மிகப்பெரிய ஒரு பதவிக்கு அவர் சென்றார், எந்தெந்த சம்பவங்கள் அவர் வாழ்க்கையிலே நடந்தது, அந்த சம்பவங்கள் என்னென்ன, அது அவரை மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலன் ஆக்கியது என்பதை பற்றி தான் நம்ம இந்த சிந்திக்க இருக்கிறோம். அடால்ஃப் ஹிட்லர் உண்மையிலேயே ஒரு ஜெர்மனி நாட்டுக்காரர் கிடையாது. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் அடால்ஃப் ஹிட்லர் ஒரு ஜெர்மனி நாட்டுக்காரர் சொல்லிட்டு. பட் அவர் ஜெர்மனி நாட்டுக்காரர் கிடையாது. அவர் ஆஸ்திரியா என்ற நாட்டில் தான் பிறக்கிறாரு. அவருடைய அப்பா ஒரு அரசாங்க ஊழியர். அவங்க அப்பாவுக்கு 3 மனைவி, 3வது மனைவிக்கு 4வது குழந்தையாக பிறந்தவர் தான் அடால்ஃப் ஹிட்லர். அடால்ஃப் ஹிட்லருக்கு கிட்டத்தட்ட 6 பேர் அவர் கூட பிறக்கிறாங்க. அதில் மிஞ்சியது அடால்ஃப் ஹிட்லர்னு அவரோட தங்கச்சி மட்டும்தான். மீதி பேர்லாம் அப்படியே இறந்து போயிட்டாங்க. இப்படிதான் அவங்க குடும்பம் வந்துட்டு இருக்காங்க. அடால்ஃப் ஹிட்லருடைய தந்தை மிகவும் கண்டிப்பானவர். தினந்தோறும் வீட்டுக்கு வரும்போது குடிச்சிட்டு தான் வருவார். அவங்க அம்மாவை போட்டு அடி 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 அடிப்பார். இதுதான் தினந்தோறும் அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு காட்சி. இரவு ஆனால் போதும் அப்பா வந்துடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அடால்ஃப் ஹிட்லர் சின்ன வயசுல ரொம்பவே பயந்துட்டு இருந்தார். எப்போ வருவார் அப்படின்னு காத்துட்டு இல்லாமல், ஐயோ வந்துடுவாரோ, அம்மாவை போட்டு அடிப்பாரோ, தினந்தோறும் சண்டையாக இருக்குமே, சரியாகவே படிக்க முடியாத சூழ்நிலை இருக்குமே அப்படின்னு அடால்ஃப் ஹிட்லர் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தார். அவங்க அப்பாவை அறவே பிடிக்காது. ஆனால் அடால்ஃப் ஹிட்லருடைய தந்தைக்கு அடால்ஃப் ஹிட்லரை எப்படியாவது ஒரு அரசாங்க ஊழியனாக ஆக்க வேண்டும் என்பது தான் அவருடைய குறிக்கோளாக இருந்தது. அதுக்காக என்ன பண்ணாரு, நீ நல்லா படி நல்லா படி நல்லா படி தினந்தோறும் சொல்லிட்டே இருப்பாரு. சொல்றது மட்டும் இல்லாமல் போட்டு அடிப்பாரு, அவங்க அம்மாவை போட்டு அடிப்பாரு. இதுதான் தினந்தோறும் அவர் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு காட்சியாக இருந்தது. அப்பாவை எப்படியாச்சும் பழி வாங்கணும், இதுக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சாரு அடால்ஃப் ஹிட்லர். நம்ம சரியா படிக்கக்கூடாது, நம்ம சரியா படிக்காம இருந்தோம்னா அப்பா அவரை தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு, நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவன் வேண்டுமே 2 கிளாஸ்ல 2 முறை படிக்க வேண்டும் என்பதற்காக தேர்ச்சி பெறாமல் அவர் ஃபெயில் ஆகிடுவார். இதுதான் அவர் நடைமுறையில் இருந்தது. இப்படியே இருக்கும் பொழுது ஒரு முறை என்ன ஆகுது, அவர் இதனுடைய உச்சக்கட்டமாக அப்பாவை மதிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தில் அவர் உச்சக்கட்டமாக மார்க் ஷீட்டெல்லாம் கிழிச்சு போட்டு ஒரு காலகட்டத்தில் பசங்க கூட சேர்ந்து தண்ணி அடித்து சிகரெட் பிடிச்சி இப்படியே அரட்டை அடிச்சுட்டு இருக்காரு. ஆனால் ஒரு சத்தியம் அவங்களோட ஆசிரியர்கிட்ட செஞ்சு கொடுத்தாரு, இனி நான் சிகரெட்டும் பிடிக்க மாட்டேன், தண்ணியும் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை அவர் இறுதி காலம் வரைக்கும் அவர் கடைபிடிச்சார் என்பது தான் நம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்படியே அவர் வாழ்க்கை நடந்துகிட்டே இருக்கு. ஒரு காலகட்டத்தில் அவங்க அப்பாவை இறந்து போகிறாரு. இறந்து போனட்டப்பறம் இவர் ரொம்ப 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 ஃப்ரீடமாக ஃபீல் பண்ணுறாரு. ரொம்ப சுதந்திரம் அடைஞ்ச மாதிரி ரொம்ப ஃப்ரீடமாக ஃபீல் பண்ணுறாரு. அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க. நாளடைவில் அவங்க அம்மாவை இறந்து போயிடுறாங்க. அப்போ சாப்பாடுக்கே வழி இல்லை. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு போலியான ஒரு ஆவணம் தயாரித்து அரசாங்கத்திலிருந்து உதவி பணத்தை பெறுறாரு. இப்படி அவர் வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. ஆஸ்திரேலியா தான் இருக்கிறாரு. வேற பொழுதுபோக்கெல்லாம் எதுவும் கிடையாது. வெறும் நியூஸ் பேப்பர் படிப்பார். அந்த காலகட்டத்தில் நியூஸ் பேப்பரை படித்து கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் தெரிஞ்சுட்டு இருந்தார். அப்போ ஆஸ்திரியா நாட்டில் இராணுவத்திற்கு ஆள் எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இவருக்கு அந்த இராணுவத்தில் சேரணும்னு ஆசையே கிடையாது, விருப்பமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இவரை வாலண்டரியாக அவர் கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் இவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவர் உடம்பு ஃபிட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. ஆனால் அவருக்கு ஒரே ஒரு ஆசை இருந்தது, என்னென்னா தூரிகை, பெயிண்டிங்கில் ரொம்ப மிகப்பெரிய ஆசை இருந்தது. அவர் நல்லா வரைவார். ஒரு கட்டிடத்தை பார்த்தாருன்னா அந்த கட்டிடத்தை அப்படியே வரைஞ்சிடுவார். ஸோ அது மாதிரி நிறைய ஓவியங்கள்லாம் வரைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக விற்க ஆரம்பித்து இங்கே ஆஸ்திரேலியா அது விலை போகலை அப்படின்னு சொல்லி ஜெர்மனிக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்போ தான் முதலாக அவர் ஜெர்மனிக்கு போகிறார். எதற்காக? ஜெர்மனி நாட்டை பிடிப்பதற்காக அல்ல. அவர் அங்கே சென்றது ஓவியம் விட்டு பிழைப்பு நடத்துவதற்காக அங்கே சென்றார். ஆனால் அங்கே என்ன நடந்தது என்பது உங்களுக்கு அண்ணனுக்கு தெரியும். ஜெர்மனிக்கு சென்ற அடால்ஃப் ஹிட்லர் அங்கே ஓவியங்கள்லாம் வரைஞ்சி வியாபாரம் பண்ணி அதன் மூலமாக பிழைப்பு நடத்திட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது நியூஸ் பேப்பர் படிக்கிறது மட்டும்தான் அவருடைய பழக்கமாக இருக்கும். தினந்தோறும் நியூஸ் பேப்பர் படிப்பார். அப்படி படிக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜெர்மனியில் இராணுவத்திற்கு வேலைக்கு எடுக்கிறார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டு அவர் இராணுவத்தில் சேருகிறார். இராணுவத்தில் சேர்ந்தது அங்கே சென்று போரிடுவதற்காக அல்ல, 3 வேளை சாப்பாடு கிடைக்கும் என்பதற்காகத்தான் அவர் அந்த இராணுவத்தில் போய் சேர்றாரு.
அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை ரன்னராக அவர் வேலையில சேர்றாரு. ரன்னர் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை, ஒரு மெசேஜை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலை. ஃபீல்டில் ஒர்க் பண்றவங்களுக்கு, ஃபீல்டில் இருக்கிற சோல்ஜர்ஸுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட பாஸ் பண்ற ஒரு வேலையை தான் அவர் செஞ்சாரு. அதையும் மிக அருமையாக செஞ்சாரு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அப்படி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவருக்கு ஒரு குண்டடிப்பட்டு மிகப்பெரிய ஒரு அடிபட்டுருது. அதனால மருத்துவமனையில அவர் சேர்க்கப்படுகிறார். மருத்துவமனையில் சேர்ந்து அவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த சூழ்நிலை இவருக்கு ஒரு செய்தி கிடைக்குது. என்னன்னா, ஜெர்மனி ராணுவம் சரணடைந்து விட்டார்கள் அப்படின்னு. அதை கேட்டு ரொம்பவே அவர் கஷ்டப்படுறாரு. ஏன் இவங்க தேவையில்லாம சரணடைஞ்சாங்க, நம்ம எதுவும் எதிர்த்து போராடி இருக்கலாமே, இதற்கெல்லாம் முதற் காரணம் யூதர்கள் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்பதான் முதல்ல அவர் யூதர்கள் மேல அவருக்கு கோபம் வருது. யூதர்கள்னா யாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் ஜெர்மனியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய பதவிகள்லாம் வகிச்சிருந்தாங்க. அரசாங்க பதவியாகட்டும், எல்லா இடத்துலையும் அவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த யூதர்களை கண்டாவே இவருக்கு பிடிக்காது. அப்பதான் முதல்ல யூதர்கள் மீது இந்த வெறுப்பு ஏற்படுது. அப்புறம் யூதர்கள் வெறுக்கக்கூடிய வகையில பல புத்தகங்கள்லாம் அவர் படிக்கிறாரு. ஜெர்மனி சரணடைந்தது மட்டும் இல்லாமல் வெர்சல் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு விட்டது என்ற ஒரு செய்தியும் அவருக்கு கிடைக்குது. அந்த வெர்சல் ஒப்பந்தம் என்னன்னா, ஜெர்மனி ராணுவ படைகளை குறைச்சிக்கணும், அது மட்டும் இல்லாமல் 6 போர் விமானங்களை மட்டும் தான் யூஸ் பண்ணணும், 6 நீர்மூழ்கி கப்பல் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இப்படி பல கட்டுப்பாடுகள் அந்த ஒப்பந்தத்தில் இருந்தது. இதை கேள்விப்பட்ட ஹிட்லர் ரொம்பவே கோபம் அடைஞ்சார். இதுக்கு எல்லாமே காரணம் சில கம்யூனிஸ்டுக்காரர்கள் யூதர்களும் தான் அப்படின்னு அவர் நினைச்சாரு. இப்படி தான் ஒரு சூழ்நிலை போயிட்டே இருந்தது. அப்போ யூதர்கள் மேல வெறுப்பு ஏற்பட்டது. தினந்தோறும் யூதர்களை திட்டி தீர்ப்பாரு. யூதர்கள் மேல யாராருக்கெல்லாம் வெறுப்பு இருக்கோ அவர்களெல்லாம் ஒரு குழுவாக அமைச்சு இதை பத்தி தான் பேசிட்டே இருப்பாங்க. தினந்தோறும் அவர் வீட்டு மாடியில வேலைக்கு போவாரு, ராணுவத்துல அந்த வேலையை செய்வாரு, வீட்டுக்கு வருவாரு. வீட்டுக்கு வந்தோடனே என்ன பண்ணுவாருன்னா, பசங்களெல்லாம் கூப்பிட்டு, அதான் யூதர்கள் எதிர்ப்பு இருக்கிறதுல அவங்களெல்லாம் கூப்பிட்டு தினந்தோறும் அவர் திட்டி தீர்க்கிறது தான் அவர் வேலையாவே இருந்தது. அதுக்கப்புறம் இவருக்கூடயே ஒத்த கருத்து இருக்கக்கூடியவர்கள்லாம் அழைச்சி ஒரு கட்சியை தொடங்கினார். அதுதான் ஜெர்மனி தொழிலாளர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு 1920 அந்த கட்சியை அவர் தொடங்குறாரு. 1921 அதனுடைய தலைவராகவும் அவர் மாறுறாரு. கட்சியின் சின்னமாக சுஸ்திக் சின்னத்தை அறிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களிலும் தலை சிறந்த மக்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா அது ஜெர்மனி மக்கள் தான் அப்படின்ற ஒரு உணர்வை ஜெர்மனி மக்கள்கிட்ட அவர் ஏற்படுத்துகிறாரு. யூதர் மக்கள் ரொம்ப 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 கீழ்த்தரமானவர்கள், அவர்கள் மேலே ரொம்ப வெறுப்பை ஏற்படுத்துகிறாரு. இதன் மூலமாக ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி அங்கே ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அது நடக்கலை. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, சரி தேர்தலை சந்திக்கலாம்னு சொல்லிட்டு முதல்ல 1924 தேர்தலை சந்திக்கிறாரு. அதில் படுதோல்வி அடைகிறாரு. அதுக்கப்புறம் 1928 4 வருடம் கழித்து 28 போட்டியிடுறாரு. அப்பவும் வெற்றி பெறலை, படுதோல்வி அடைகிறது. 1932 ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுறாரு. ஹிடன்பர்க்கு எதிராக போட்டியிடுறாரு. ஆனால் அதுலேயும் தோல்வி அடைகிறாரு. ஹிடன்பர்க் தான் வெற்றி பெறுகிறாரு. ஆனால் அதில் இவருக்கு அதிகமான ஓட்டு வங்கி பெற்றிருக்காரு. ஹிடன்பர்க் ஆட்சி அமைக்கணும்னா ஹிட்லருடைய ஆதரவு தேவைப்படுது. ஹிட்லருடைய ஆதரவை கேட்கிறாரு. ஹிட்லரும் ஆதரவை தராரு. ஹிடன்பர்க் ஜனாதிபதி ஆகிறாரு. ஹிட்லர் அந்த நாட்டுடைய பிரதமர் ஆகிறார். நாளடைவில் ஜெர்மனியில் மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி ஏற்படுது. அங்கே இந்த நாடாளுமன்றத்தெல்லாம் போட்டு கொளுத்துறாங்க. நிலைமையை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா ஹிட்லருக்கு அதிகாரம் தேவைப்படுது அப்படின்னு ஹிடன்பர்க் கிட்ட கேட்குறாரு. ஹிடன்பர்க்கும் அவருக்கு அதிகாரத்தை தர்றாரு, கூடுதல் பொறுப்பை தர்றாரு. இது நாளடைவில் இப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது ஹிடன்பர்க் மரணம் அடைகிறார். சொல்லவா வேணும் ஹிட்லருக்கு, அவ்வளோதான். ஜனாதிபதி பொறுப்பையும் அவரே கையில் எடுத்துக்கிறாரு. எதிர்கட்சிகளை எல்லாம் அடித்து துவம்சம் பண்ணுறாரு. எதிர்கட்சியை இல்லாத மாதிரி ஒரு பார்த்துக்கிறாரு. யாராச்சும் எதிர்த்து கேள்வி கேட்டாங்கன்னா அவங்கள கூண்டோடு அப்படியே விஷவாயு கொடுத்து சாகடிச்சிடுறாரு. நாடாளுமன்றத்தையும் கைப்பற்றிட்டார் அடால்ஃப் ஹிட்லர். இந்த எம்பி எம்எல்ஏ அந்த மாதிரி கான்செப்டே கிடையாது. இங்கே நான் எடுக்கிற முடிவு தான், நான் ஒருத்தன் தான் இங்கே முடிவு எடுப்பேன் அப்படின்ற ஒரு கோட்பாடில் நாடாளுமன்றம் ஃபுல்லாக கலைச்சிட்டாரு. மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுன்ற மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது. நான் மட்டும்தான், அதுதான் ஒரே ஒரு ஆள் சர்வாதிகாரி அப்படின்ற ஒரு கான்செப்டில் அடால்ஃப் ஹிட்லர் செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பதவி ஏற்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த நாட்டில் 60 லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் 3 வருஷத்தில் ஒருத்தர் கூட வேலை இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அத்தனை வேலை வாய்ப்பை உருவாக்குனாரு. தொழிற்சாலைகளை நிறைய உருவாக்குனாரு. தொழிற்சாலைகளை நிறைய ஒரு நெறிமுறைகளை கொண்டு வந்தார். ஊதிய உயர்வுகளை கொண்டு வந்தார். போனஸ் நெறிப்படுத்தினார். அப்புறம் அங்கே வேலை பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் இன்சூரன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு அதை நெறிப்படுத்தினார். இராணுவத்தில் பெண்களுக்கு சம உரிமை கொடுத்தாரு. விபச்சாரத்தை அறவே ஒழிச்சாரு.
இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நிறைய தொழிற்சாலைகள் இருக்கு, ஆனா அந்த கழிவுகள்லாம் நதிநீர்ல கலக்குது. அந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆன்டி பொல்யூஷன் அப்படின்ற ஒரு சாதனத்தை அங்க வந்து நீங்க கண்டிப்பா பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினாதான் உங்களுக்கு லைசன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தெல்லாம் கொண்டு வந்து நதிநீர்களை வந்து மாசடையாம பார்த்துட்டாரு. இப்படி பல நல்ல திட்டங்களை பண்ணிட்டே இருந்தாரு. அந்த ஊர்ல இருக்கிற ஜெர்மனில இருக்கிறவங்க எல்லாருமே கார் வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு கோட்பாடுல ரொம்ப கம்மியான விலையில வந்து காரை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் அதையும் செஞ்சாரு. அந்த கார் ப்ரொடியூஸ் பண்றது மட்டும் இல்லாம அந்த கார் நல்லா போகிறதுக்காக சாலைகளை விரிவுபடுத்தினாரு. அப்பதான் முதல்ல ஹைவேஸ் என்ற ஒரு கான்செப்டே வந்தது. இப்படி அடால்ஃப் ஹிட்லர் அந்த ஜெர்மனியர்களுக்கு ஜெர்மனி நாட்டை முன்னேறுவதற்காக பல நல்ல திட்டங்களை செய்திருக்கின்றார். ஜெர்மனி நாட்டு மக்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக பல நல்ல திட்டங்களை செய்த அடால்ஃப் ஹிட்லர் அதே சமயத்துல யூதர்களை வந்து ரொம்ப 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 பழி வாங்கிட்டாரு. பல லட்சக்கணக்கான யூதர்களை ஒரே இடத்துல வச்சு கொண்டு இருக்காரு. விஷவாயுவை கொடுத்து சாகடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம யூதர்கள் நடத்தக்கூடிய பள்ளிகள் எல்லாம் தடை செஞ்சிருக்காரு. யூதர்கள்லாம் வண்டியே ஓட்டக்கூடாதுன்ற ஒரு சட்டம் கொண்டு வந்தாரு. கிட்டத்தட்ட 430 சட்டங்கள் யூதர்களுக்கு எதிராக இருக்கு. யாரெல்லாம் அங்க யூதர்கள் இருக்கார்களோ அவங்க எல்லாம் வந்து மஞ்சள் கலர் ஒரு முத்திரை படிந்த ஒரு சட்டையை தான் போடணும் அப்படின்னு ஒரு திட்டங்களையும் கொண்டு வந்தாரு. இப்படி பல திட்டங்களையும் பல சட்டங்களையும் அவர் கொண்டு வந்தார் யூதர்களுக்கு எதிராக. இதுதான் அவரை வந்து கொடுங்கோலன் அப்படின்ற சொல்லக்கூடிய வகையில மாற்றுச்சு என்று சொல்லலாம். இது அடால்ஃப் ஹிட்லர் ஜெர்மனி நாட்டுக்குள்ள நம்ம செயல்பட்டு கொண்டு இப்ப ஹிட்லர் எப்படி ஒரு சர்வாதிகாரி சொல்றோமோ அதே மாதிரி ஒரு சர்வாதிகாரி இத்தாலியில ஆட்சி செஞ்சுட்டாங்க. முசோலினி கூட கூட்டு வச்சுக்கிறாரு. ஹிட்லர், முசோலினி அண்ட் ஜப்பான் இந்த 3 பேருமே சேர்ந்து உலக நாடுகளை எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க திட்டம் போடுறாங்க. உலக நாடுகள் முழுக்கும் தன் பக்கம் கொண்டு வரணும்னு நினைச்ச அடால்ஃப் ஹிட்லர் 1939 போலாந்து மேல போர் தொடுத்து 2 வாரங்கள்ல போலாண்டா தன் வசம் படுத்திட்டாரு. நெக்ஸ்ட் இயர் 1940 வந்து நார்வேவை கிரீஸையும் கேப்சர் பண்றாரு. அடுத்த வருஷமே யுகோஸ்லோவேக்கியா அதையும் கேப்சர் பண்றாரு. பல வெற்றிகளை குவிச்சிட்டு இருந்த அடால்ஃப் ஹிட்லர் கடைசியா வந்து சோவியத் யூனியன் மூலியம் போர் தொடுக்கிறாரு. அப்படி போர் தொடுக்கும் பொழுது அந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே பல வெற்றிகளை ஒவ்வொரு பகுதியா ரஷ்யால இருக்கிற ஒவ்வொரு பகுதியா அவங்க பிடிச்சிட்டு வராங்க. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு மேல அதுக்கு மேல அவங்களால போக முடியல. காரணம் ஏன்னா ரஷ்யால பயங்கரமான குளிர். அந்த குளிர் அவங்களால சமாளிக்கவே முடியல. இப்படி திரும்பி அப்படியே ரஷ்யக்காரர்கள் ஜெர்மனி நாட்டுக்குள்ள புக ஆரம்பிக்கிறாங்க. ஜெர்மனியை கேப்சர் பண்றாங்க. ஜெர்மனி வீரர்கள் எல்லாமே வந்து சரணடைய ஆரம்பிச்சுட்டாங்க. அடால்ஃப் ஹிட்லர் ஒரு பதுங்கு குழியில போய் தங்கிடுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு செய்தி கேட்குது. அடால்ஃப் ஹிட்லருக்கு கூட்டாளியாக இருந்த முசோலினியும் பிடிச்சிட்டாங்க. முசோலினியை பிடிச்சி அவங்கள தூக்கில மாட்டி அவங்களையும் தொங்க விட்டுட்டாங்க அப்படின்ற செய்தி கிடைக்குது அடால்ஃப் ஹிட்லருக்கு. முசோலினிக்கு ஏற்பட்ட அதே செயல் தான் நமக்கும் ஏற்படும் அப்படின்ற உணர்ந்த அடால்ஃப் ஹிட்லர் தன்னுடைய சிப்பாய்கள்லாம் அழைச்சி நாங்க வந்து இறக்க போகிறோம், நீங்க இறந்த பின்பு இங்க உடலை கைப்பற்றி அதை பெட்ரோல் ஊற்றி குளிச்சிடுங்க, சாம்பல் கூட கிடைக்கக்கூடாது, இங்க இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் குளிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடால்ஃப் ஹிட்லர் ஆணையிடுறாரு. அதற்கேற்ற போல அந்த அடால்ஃப் ஹிட்லரும் அவரோட மனைவியும் உள்ள ரூமுக்கு அறைக்குள்ள போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அறையை திறந்து பார்க்கும் பொழுது அடால்ஃப் ஹிட்லர் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு இறந்திருந்தார். அவங்களோட மனைவி விஷத்தை சாப்பிட்டு செத்து போயிட்டாங்க. உலக நாடுகளை எல்லாம் தன் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த அடால்ஃப் ஹிட்லர் கடைசியில தன்னைத்தானே மாய்த்து கொண்டு மரணம் அடைந்தார். இன்றைக்கும் உலக நாடுகளில் யாராச்சும் ஒருவர் கொடுங்கோல் ஆட்சி செய்தார் அவர்களை அடால்ஃப் ஹிட்லருடன் நாம் ஒப்பிட்டு பார்க்கின்றோம். இப்படி இன்றைக்கும் அடால்ஃப் ஹிட்லர் பெயரை நினைத்தாவே ஒரு நிமிடம் நம்மை கதிகலங்க தான் வைக்கிறது. நன்றி, வணக்கம்.